நீங்க சீக்கிரம் முடிக்க போறீங்களா? நான் சீக்கிரமா கேள்வி கேட்க நினைச்சேன். சரி, நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய சொற்பொழிவு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாங்க நினைக்க வேண்டியதை நான் கேட்க வேண்டிய கேள்வி பெரிய ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு அதிகமான பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு எந்த மார்க்கத்து மேலேயும் எந்த மதத்து மேலேயும் ஈடுபாடு நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு குறைபாடு என்னுடைய அறிவு கேட்டது. நான் கல்லு புல்லெல்லாம் தெய்வம் நினைக்கிற ஆளு இல்ல, கண்டதெல்லாம் தெய்வம் நினைக்கிறேன் என்றதுக்கு எனக்கு அறிவு கொடுத்துருக்காங்க ஓரளவு. அடுத்தது ஒரே பிரிவு அந்த இந்து மதத்தை விட்டு அடுத்தது இஸ்லாமிய மதத்துக்கு அடுத்தது கிறிஸ்டியன்ஸை நம்ப போகணும்னா அதுல ஒரு 3-4 பிரிவு இருக்கு. அதுல என்னுடைய அறிவு கட்ட மாட்டேங்குது. ஒன்றே கூட ஒருவனே தேவன் சொல்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். நானும் அரபு நாட்டில் நிறைய இருந்திருக்கேன், ஒரு 14 வருஷம். எனக்கு அதுல நிறைய ஈடுபாடு உண்டு. அந்த ஒரு வகையில நான் நம்புறேன். பட் அதுல ஒரே ஒரு வகையில எனக்கு சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கனால அதையும் என்ன நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த அறிவு தடுத்துக்கிட்டே இருக்கு. இஸ்லாமிய மதத்துல ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி இந்த ராவுத்தர், சாயபு, லப்பன்னு சில பிரிவுகள் இருக்கு. நிச்சயமா இதுக்கு எனக்கு ஒரு சரியான விளக்கம் சொன்னீங்கன்னா நான் முழு மனதை ஏற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கு இறைவன் கொடுக்கணும். இதுக்கு அருமை எனக்கு நீண்ட நேரம் கொடுத்தாலும் பரவாயில்லை. நல்ல ஒரு சந்தேகத்தை எனக்கு நிறைவேற்றுங்க. இது ஒரு முக்கியமான தேவையான கேள்விங்க. என்னட்டா இஸ்லாத்துல ஜாதி இல்ல, எல்லாரும் ஒன்னு சொல்லுது பிரச்சாரம் பண்றோம். ஆனா அந்த இஸ்லாத்திலே ஒரு ஆளு தன்னை மறைக்கா இருக்கிறாரு, ஒரு ஆளு ரெப்பேங்கிறாரு, ஒரு ஆளு ராவுத்தருங்கிறாரு, ஒரு ஆளு தக்னிங்கிறாரு, ஒரு ஆளு ஷியாண்டுங்கிறாரு சொல்றாரு. இப்படி எல்லாம் நிறைய உங்களுக்கு தானே இருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கேள்வி. ரெண்ட விளைவிக்கிறோம் நீங்க. அதாவது குலத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, அவன் செய்கிற தொழிலின் அடிப்படையில ஒருவன் தனக்கு ஒரு அடையாளம் வைத்துக் கொள்வதை இஸ்லாம் மறுக்கவே இல்லை. அந்த அடையாளமா மட்டும் இருக்கணுமே தவிர அதனால ஒருத்தன் உயர்ந்தும் ஒருத்தன் தாழ்ந்தவங்கிறது வரக்கூடாது. ஒருத்தன் தொடுவதற்கு ஏற்றவன் ஒருத்தன் தொடக்கூடாத வரக்கூடாது. ஏன்னா இந்த அடையாளங்களை நான் தமிழ் சொல்லிக்கிறேன், முஸ்லீம் தான், நான் என்னைய தமிழ் முஸ்லீம் நான் சொல்லிக்கிறேன். வடநாட்டில் உள்ளவர் அவர் உருது முஸ்லீம் சொல்லிக்கிறாரு. இது ஒரு அடையாளத்துக்குரியது. இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு பயன்படுத்துறதுல மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இதை நீங்க விளங்கிட்ட பிறகு மறைக்காயர்னு சொல்றோம். இந்த மறைக்காயர்னா என்ன? மரக்கலாயர் என்பதுதான் மறைக்காயர்னு ஆயிருக்கு. மரக்கலம்னா இந்த கப்பல், அந்த காலத்துல மரக்கலங்கிறாங்க இல்லையா, தோணி. இந்த மரக்கலத்தை ஓட்டிக்கொண்டு வியாபாரிகளாக இங்க கடலோர பகுதியில வியாபாரம் பண்ணாங்க பாருங்க. அவங்க அந்த மரக்கலத்தின் வழியாகவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த காலத்துல அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறத ஒரே தொடர்பு சாதனம். அந்த தொழில ஈடுபட்டவங்க மரக்கலாயர்னு சொல்லப்பட்டு மறைக்காயர்னு ஆனாங்க. இந்த கடலோர பகுதியில் உள்ளவர்கள்லாம் அந்த மாதிரி தங்களை மறைக்காயிருவாங்க, ஒருத்தர் மறைக்காயர்னு பேசிக்கிறாங்க. கடற்கரை இருக்கிற பகுதியில தான் மறைக்காயர் இருப்பாங்க, மறைக்காயர்னு சொல்றவங்க. வேற எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா கடற்கரையில இருந்து குடியேறினவங்களா இருப்பாங்க, வேற பகுதியில் குடியேறினவங்களா இருப்பாங்க. ராவுத்தர்னா எதுக்கு சொல்றதுன்னா குதிரையை பயிற்சிவிக்கிறவருக்கு பேர் ராவுத்தர். யானையை பயிற்றுவிக்கிறது மாவுத்தன்மா. யானைக்கு மாவுத்தனும், குதிரைக்கு ராவுத்தன் சொல்றது. அதாவது யானைக்கு வேலை ஏறி பாகன் இருக்காம பாருங்களேன், அவன் தான் மாவுத்தன். அப்ப பாகன் சொல்லுவாங்க, மாவுத்தன் சொல்லுவாங்க. சரியான தமிழ் மாவுத்தன் தான். குதிரைகளை பயிற்றுவித்து மன்னர்களை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு குரூப் செயல்பட்டு இருந்துச்சு. அந்த காலத்துல குதிரை தான் வாங்கணும். போர் வீரர்களாக இருந்தாலும் சரி, விரைந்து தபால் தொடர்பு செய்வதாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரே வாகனம் குதிரையா இருந்ததுனால குதிரையை பயிற்றுவிப்பதும் அதை வளர்ப்பதும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு தொழிலா இருந்துச்சு. இந்த துறையில ஈடுபட்டவர்கள் குதிரையிலேயே இருந்து கொண்டிருந்தவர்கள் அத ராவுத்தர்கள், குதிரை தொழில ஈடுபட்டவர்கள் என்று அவங்க அழைக்கப்பட்டாங்க. அது மாதிரி அதே மாதிரி பட்டாணியர்கள்ங்கிறாங்க. இந்த பட்டாண்டா என்னன்னா, வடநாட்டுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் பொழுது பட்டாண்டு ஒரு ஊர் இருக்குது. பட்டாண்டு ஒரு ஊருக்கு பேர். அந்த கலவரத்தில் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருக்க முடியாத அளவுக்கு குடிபெயர்ந்து வேற பகுதிகளில் குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பட்டான்கிற அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் முஸ்லீம்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு கலவரம் வந்தவொடனே இங்க வந்தாங்களா பட்டாணியர்கள், பட்டான்கிற ஊர்ல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அழைக்கப்பட்டாங்க. இப்படி அவங்க வாழ்ந்த பகுதியை வைத்து செய்த தொழிலை வைத்து சில பெயர்களை சூட்டி கொண்டாங்களே தவிர இத இப்போ நம்ம சொல்றோம் இது தொழில் செய்யும் போதுதான் கரெக்ட், இப்ப சரியில்லை. அதை நான் சொல்றேன். அந்த காலத்துல அவர் ராவுத்தர் வேலை பார்க்கும் போது அவர் ராவுத்தர், அவருக்கு பிறந்தவன் ராவுத்தர், டாக்டருடைய மகன் டாக்டரா, டாக்டருக்கு படிச்சாதான் டாக்டர். நான் டாக்டரா இருந்தனால என் மகனும் தன்னை டாக்டர்னு போட்டுக்கிட்டான்னு அடிப்பான், நீ என்ன டாக்டரான்னு கேட்பான்.
அதனால இது வந்தது காரணம் இது முஸ்லிம்கள் தங்கள் பெயரோட அறியாமையினால் அது பரம்பரை மாதிரி சேர்த்து வந்தார்களே, ஆனால் அதை கண்டிப்பா நிறுத்தியாகணும். பேரோட அப்துல் ஹமீது ராவுத்தர், இப்ராஹிம் மரக்காயரு, ஏன் இப்ராஹிம் தானே பேர், அது மரக்காயரு, ஜாதி மாதிரி ஆக்க பாக்குறீங்களா? நீங்க ஒரு மாதிரி பண்றதுனால கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல அந்த சனியன் இருக்கு, வேற எங்கேயும் எவனும் சேர்க்க மாட்டாங்க. அரபிகள் அந்த மாதிரி ஏதாவது ஜாதியை சேர்க்கிறானா? வேற எந்த நாட்டுல சேர்க்கிறானா? தொழில் நீங்க செஞ்ச தொழில், உங்க அப்பம்பாட்டன் செஞ்ச தொழிலுக்காக வேண்டி இப்படி ஒரு பேரை சொன்னாங்கன்னு சொன்னா அது அப்பம்பாட்டனுக்கு தான் பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது. நீங்க யாரும் குதிரை ஓட்டியும் கிடையாது, நீங்க யாரும் கப்பல் வியாபாரம் பண்றவனும் கிடையாது, நீங்க யாரும் பட்டாங்கிற ஊர்ல இருந்து வந்தவனும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பேர்களை நீங்க பேருக்கு பின்னாடி அதை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களையே கவர்மெண்டே பிரிச்சுக்கிட்டு கிளப்பேங்கிறான், அவனே பிரிக்கிறான். நீங்க பிரிஞ்சதுனால அவன் பிரிக்கிறான். ஏன் முஸ்லீம்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது, அதான் இஸ்லாமும் சொல்லுது. அதனால யாரும் மறைக்காரு கிடையாது, ஒரு குல, அது ஒரு தொழில் அடிப்படையில் வந்த ஒரு பேரு, அதை தவிர்த்துக் கொள்ளுங்க எல்லாரும். ஆனாலும் கூட இன்னொன்னு சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி மறைக்காய ராவுத்தர்ந்து அவங்க சொல்லிக் கொண்டாலும் தீண்டாம ஜாதி அடிப்படையாக அது இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. மறைக்காயர் ராவுத்தர் ஒரு தட்டுல உட்காந்து சாப்பிடுவார், மறைக்காயருக்கு பக்கத்துல ராவுத்தர் நிற்பாரு, ராவுத்தருக்கு பக்கத்துல மறைக்காயர் நிற்பாரு. ஒருத்தர் போய் பேசும்பொழுது நீங்க மறைக்காயர் ராவுத்தர் விசாரிக்க மாட்டாரு, உடனே நீங்க என்ன ஜாதின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாரு. இவர் வர்றாரு, நீங்க மறைக்காரா அப்படி நான் கேட்க மாட்டேன். யாருக்கு விசாரிக்கப்படுறதே ஒண்ணு கிடையாது. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சந்தித்துக் கொண்டால் நீங்க மறைக்காரா லப்பையா ராவுத்தரான்னு யாரும் கேட்பாங்க? ஒரு முஸ்லீம் பார்த்தோம்னா எனக்கு சோமா இருக்கீங்களா, என்ன செய்ய தொழில், அதான் கேட்பமே தவிர யாருமே யாரையுமே நீ மறைக்காரா ரப்பையா ராவுத்தர் கேட்கறதே இல்லை, எந்த ஒரு காரியத்துக்குமே. அந்த அடிப்படையில இது ஜாதியா நீங்க கருதக்கூடாது. அப்படி இல்ல, கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்குது. பாருங்க, எல்லா வகையிலும் இங்க கவரப்பட்ட ஒருத்தர் நீங்க செஞ்ச ஒரு தப்புனால தயங்குறாரு பாருங்க. எல்லா வகையிலும் இஸ்லாத்தின்பால் கவரப்பட்ட ஒருத்தர் அதுல வர்றதுக்கு தயக்கமா இருக்கிறது என்னன்னா, நீங்க உங்க பேருக்கு பின்னாடி நீங்க ராவுத்தர் மறைக்காரு சேர்க்குன்னு சேர்த்துக்கிறது தான். ஏன் வெறும் பேரை மட்டும் சொன்னா உங்களுக்கு பத்தாதா? இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாதி மாதிரி மற்றவர்கள் மாதிரி நீங்க பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தயக்கத்தை உண்டாக்குறீங்களே. அப்படி இருந்தால் அதை எதிர்த்து நீங்க என்ன செய்யணும், கடுமையா வேலை செய்யணும். உங்க பேர்களோட சேர்க்கப்பட்டிருந்தா இன்னும் நிமிஷம் நிப்பாட்டிக்கிறீங்க. இப்ராஹிம் மறைக்காரு ஒருத்தருக்கு பேரா இருந்தா இப்ராஹிம் மட்டும் சொல்லுங்க. ராவுத்தர் பேர்ல சேர்த்திருந்தா ராவுத்தர் நிப்பாட்டுங்க. ஜாதி மாதிரி தென்படக்கூடிய அந்த வாட கூட இருக்கக்கூடாது. உண்மையில இல்லைங்கிற விஷயம் வேற, தீண்டாமையெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த எண்ணம் கூட வராத அளவுக்கு உங்களை மாத்திக்கொள்ள என்று சொன்னா இது மாதிரி தயங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக என்பதை நம்ம சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன்.